இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க. மனநிலை என்ன? நீங்க ஒரு நடுநிலையில இருந்தா அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்க. அதுதான் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்கு தம்பி. இங்க நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இருக்கலாம், போகலாம். யாருக்கு கையில கால சங்கிலி போட்டு கூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்க போகலாம், போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க. கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க. நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்க கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல. அப்ப நான் கேட்கறது சொல்லுங்க. கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல, கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை. சரி, தகுதி சீரமைப்பு. இதை நாடாளுமன்றத்தில் நீங்க 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நான் கேட்கறதுக்கு பதில். நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா, டாஸ்மார்க்கில் மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்றேன்? எதையாவது இது கக்குசு கழுவுறதுக்கு 450 கோடி அங்க ஏங்க? இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயா படிக்கும் போது ஏன்டா கக்குசு கழுவ, சரி கழுவியாவது விட்டியலாம்டா. இல்ல தொகுதி சீரமைப்பை நாங்க கேட்கறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேற. தொகுதி சீரமைப்பு 2023லயே நான் ஏத்து பேசல. தொடக்கும் போதே இப்ப இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய 1000 பிரச்சனை இருக்கு. தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான், அதான் இங்க பேசல. நாடாளுமன்றத்துக்கு 40 அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க? திமுக. அங்கதானே பேசணும், அங்க தர்க்கம் பண்ணணும், வார்த்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும், அதை தடுக்கணும். அதுதான் அதுக்காக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. 2வது சீரமைப்புங்கிற முறை நாங்க கேட்கறது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்ப 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு. அப்ப 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்க முன்மொழிகிறோம்.